வணக்கம். மலர்களால் மலர்வோம். சென்டாரி மலர் தீர்வை பற்றி பார்க்கலாம். இந்த சென்டாரி மலர் தீர்வுடைய மனநிலையில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் பணிஞ்சு போவாங்க. இவங்கள அப்பாவி, அடிமையா இருக்கிறவங்க, மன வலிமை இல்லாதவங்கன்னு கூட நாம சொல்லிடலாம். இவங்களுக்கு கடுமையான வியாதிகளுக்கு பின்னாடி ஏற்படுகிற மனசோர்வுகள் ஏற்படும். தன்னுடைய கடமைகளை, வேலைகளை இவங்க மற்றவங்களோட சொல்லுக்கு பயந்து செய்வாங்க. இவங்க போதைக்கு அடிமையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா வேலை கொடுத்தாலும் இவங்க இது எனக்கு தகுதியானது இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் புறக்கணிக்கவே தெரியாதவங்க கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டோர் மேட் மாதிரி பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக இவங்க இருப்பாங்க. எது சரி எது தவறு அப்படின்னு வகையறுக்கிற தன்மை இவங்கக்கிட்ட இருக்காது. இப்போ இந்த சென்டாரி மனநிலையில் உயர்ந்த அலைவரிசையில் இருக்கிற சென்டாரியுடைய பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒருத்தருடைய உழைப்பை திருடணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. தன்னார்வமாக போய் தொண்டு செய்கிற மனிதர்கள், இந்த சென்டாரி மனிதர்கள் உயர்ந்த அலைவரிசையில் இருப்பாங்க. சுய சிந்தனை வளரும், தனியாக சிந்திக்கிற திறன் வளரும். எப்பயுமே ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பயமும் தயக்கமும் நெருடலும் இல்லாமல் உடலும் மனமும் உறுதியாகும். இறைவனுக்கு மட்டும்தான் நாம் இங்கே அடிமணிந்து போகணும் அப்படிங்கிற புரிதல் உண்டாகும். சுயமாக உழைச்சி நம்ம முன்னேறணும், யாருக்கும் நம்ம இங்கே அடிமையாவோ இல்லை வலிமை குன்றியவர்களாகவோ அப்பாவியோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்வாங்க. இந்த மனநிலையில் உங்கள் அருகில் யாராவது இருக்கிறாங்களான்னு தொடர்பு படுத்தி பாருங்கள். நன்றிகள்.